ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாகவே நம்ம லைஃப்ல தினமுமே ஒவ்வொரு விதமான மனிதர்களை நம்ம பார்ப்போம். பார்க்கும் போதெல்லாம் என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு தினசா இருக்காங்களே அப்படின்னு கூட யோசிப்போம். ஆனா ஒருத்தரை பார்க்கும்போதே இவங்க இந்த ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுமா மேம்? கண்டிப்பா முடியும் மேம். 12 ராசிகள் இருக்கு, 27 நட்சத்திரங்கள் இருக்கு. ஆப்வியஸ்லி சந்திரன் தான் மனோகாரகன். ஓகேங்களா? இந்த சந்திரனுடைய நிலைப்பாட்டை வச்சுதான் நம்ம ராசிகளை பிரிச்சு ஒவ்வொரு மனுஷங்களும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தலாம். பார்த்த உடனே பழகின உடனே மேக்சிமம் ஒரு 1 hour 2 hour நீங்க ஒரு மனுஷன்ட்ட போய் யார்ட்டையோ பேசுறீங்க அப்படின்னாவே இவங்க இந்த ராசியா இருப்பாங்களோ அப்படின்னு 75% கெஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா. ஏன்னா அந்த கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி விக்குது. எந்த கிரகம் எங்க பலப்பட்டு இருக்கோ, நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் பலப்பட்டு இருக்கோ அதற்கு உண்டான குணாதிசயங்கள் நமக்கு இருக்கும். கண்டிப்பா. இப்ப ஒரு வாழ்வியல் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்ப ரீல்ஸ் பாக்குறீங்க, இன்னைக்குள்ள ஜெனரேஷன் ரீல்ஸ் பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம்ல இப்ப நீங்க ஒரு பியூட்டி ரிலேட்டட் ரீல்ஸா பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சுக்ரன், நீங்க ஒரு ரிஷப ராசியோ இல்ல துலாம் ராசியாவோ இருக்கலாம். இல்லைன்னா உங்க சுய ஜாதகத்துல சுக்ரன் பலமா இருப்பார். ஓகேங்களா? ஒரு ஃபைட்டு இல்ல ஒரு காரசாரமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா செவ்வா. அடிதடி ஃபைட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா செவ்வா. போலீஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ரீல்ஸா பார்த்தா சூரியன். அது மாதிரி 9 கிரகமும் உங்களை ஒரு ஆன்மீகமா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேது, குரு பகவானும் பலப்பட்டு இருப்பார். இல்ல நல்ல பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்களோட பேச்சை பாத்தீங்கன்னா இங்க குரு பலம். ஓகேங்களா? நல்ல காமெடி, சமையல் எல்லாத்தையும் கலந்து கட்டி பாத்தீங்கன்னா இங்க புதன் இருப்பார். இந்த மாதிரி உங்களை ஆட்டி வைக்கிறது, இந்த மனுஷங்களை பொதுவா ஆட்டி வைக்கிறது 9 கிரகங்கள். அவங்களை தாண்டி நம்ம எங்கேயுமே போக முடியாது. கண்டிப்பா மேம். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்களோட பிறப்பின் கர்மா எப்படி இருக்கு, அவங்கள பார்த்த உடனே நீங்க இந்த ராசிக்காரர்கள் தானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க கூடவே சேர்த்து அவங்களோட வாழ்க்கைகள் குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேம். அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களை பார்த்த உடனே நீங்க தனுசு ராசி தானே அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் யூனிக்கா இருக்கு? உங்களை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணாங்கன்னா தனுசு தேவையே இல்லாம இப்ப தனுசு எனக்கு அட்வைஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர்ட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க. தப்பு இல்லை, சில பேருக்கு பிடிக்கும். இப்ப என்னெல்லாம் பெரியவங்க கிட்ட இப்ப நான் இப்ப வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு போய் என் சிஸ்டர் வீட்டில் ஸ்டே பண்ணேன்னா அவங்க மாமனார் மாமியார்ட்ட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவங்கள்ட்ட பேசுவேன், அவங்களுடைய கதைகள், அவங்க ப்ரொஃபஷன், அவங்க எப்படி வந்தாங்கன்றதை கேட்பேன். அவங்களாம் அவங்க ரூம்ஸ்ல இருப்பாங்க. அது போன்ற விஷயங்கள் அவங்க பிரியமா நமக்கு அட்வைஸ் பண்றது, அவங்களுடைய இதை சொல்றது, இதெல்லாம் தனுசுக்கு மேக்சிமம் அந்த மாமனார் மாமியார் வழி உறவுகளால சிக்கல் தான். மனைவியை நல்லா வச்சுப்பாங்க, மனைவிய இருக்கதும் ஓகே. ஏன்னா பாதகாதிபதி வீடு புதனா வருது, ஈக்குவல் அறிவு இருக்கும். அதாவது தனுசு ஒரு பெரிய டீச்சர்னா புதன் ஒரு ஸ்கூல் டீச்சர். ஓகேங்களா? 2 பேருக்கும் நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற மாதிரி 2 பேருமே டீச்சிங். 2 பேரும் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. தனுசும் அவங்க வாழ்க்கை துணையும். அவங்க பிள்ளைங்கலாம் கொஞ்சம் சிரமம் தான். உனக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்றேன், நீ யாருக்கும் அட்வைஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றது தனுசு. மற்றபடி அது குருவின் கோதண்ட வீடு. வில் அம்பு இருக்கு இல்லையா? எப்படி நம்ம வில்லேருந்து அம்பு விட்டோம்னா அது அதோட இலக்கை நோக்கி போய் அடையுதோ, அது போல தனுசு அது இலக்கை நோக்கி ஓடிட்டே இருக்கும். தனுசு ராசிக்கு உள்ள ஒரு குணாதிசயம் என்னன்னா, இப்போ வீட்டிலே இப்போ 2 பசங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க. இப்போ பசங்க சரியா இல்லை, ஏதோ ஒரு பேட் ஹேபிட்ல இருந்தாக்க ஒரு வாட்டி சொல்றேன், அதுக்கு மேல உன் தலையெழுத்து நீ போ அப்படின்னு தன்னோட கஷ்டப்படணும். தன்னுடைய டெய்லி ரொட்டீன் அதுக்கு உட்கார்ந்து மெனக்கிடுறது, அழுகுறது, ஐயோ பிள்ளை போச்சு கிடையவே கிடையாது. என்னுடைய டெய்லி ரொட்டீன் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். நான் என்ன பண்றேன், நான் ஒரு டீச்சரா, நான் ஒரு டாக்டரா, நான் கிளம்பி நான் வேலைக்கு போறேன். என்னுடைய கெரியரை நான் எந்திரிக்கிறேன், குளிக்கிறேன், சாப்பிட்றேன், நான் கிளம்புறேன். இந்த வீட்லயே உட்காந்து அழுதுட்டு இருந்தா அது முடிஞ்சு போச்சா, உனக்கு புத்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது தனுசு ராசி. அதிகமா கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தவங்க பணத்தை கொடுத்தா கரெக்டா கரெக்டா குடுக்கறது இல்ல, அதை கரெக்டா கணக்கு எழுதி கரெக்டா தன்னுடைய பணத்தை மெயின்டைன் பண்ண முடியாம தண்ணியா செலவு பண்ணிடுவாங்க. ஒரு சில தனுசு ராசிக்காரங்க பயங்கர கஞ்சமும் இருக்காங்க. தனுசுல கரெக்டா ஒரு சாப்பாட்டு கூட செலவு பண்ணாதவங்க இருக்காங்க. அதே அப்படியே உல்டாவா 100% செலவும் அதிகமா பண்றது தனுசாவும் இருக்கு. கிரெடிட் கார்டு இப்படியும் இருக்காங்க, அப்படியும் கிரெடிட் கார்டு அதிகமா யூஸ் பண்றது தனுசு பாக்குறேன். யார் எப்படி இருந்தாலும் ஓகே, என்னுடைய டெய்லி ரொட்டீன், நான் பிறந்துட்டேன், நான் வாழ்ந்து தானே ஆகணும், என் வயிற்றுக்கு நான் சாப்பிடணும்ல, அதெல்லாம் தனுசு. ஐயோ பிள்ளை அப்படி இருக்கே அந்த கவலையே இருக்காது. கவலை இருக்கும்,
பட் அதை அது வெளியில காட்டிக்க இப்ப மாட்டாங்க. முடியாத விஷயத்த நம்ம போய் திருத்த ட்ரை பண்ணா என்ன ஆகும்? ஒண்ணுமே பண்ண ஒண்ணுமே முடியாது. பண்ண முடியாது. அது முடியாது, நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு தெரியுது. அதையே முயற்சி பண்ணிட்டு இருக்க, விட்டுட்டு ஓ வேலையை நேரம் தானே பாரு. வேஸ்டா போகும். அது தனுசு. அந்த இது கண்டிப்பா இருக்கு. மேம். இப்ப தனுசு ராசிக்காரர்களோட பிறப்பின் கர்மானா என்ன மேம்? தனுசு ராசிக்கு பிறப்பின் கர்மாவே இந்த வாழ்க்கை துணையால ஒரு கண்டிப்பா மன வருத்தம் தனுசுக்கு மேக்சிமம் இருக்கு. அண்ட் தென் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல ரொம்ப இது இன்னைக்கு உள்ள இதுக்கு இவங்க வழக்கு மொழிக்கு ஏத்த மாதிரி சொல்றேன். ஓகே. இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வர்றது ஆமா. அதெல்லாம் தனுசுக்கு அதிகம் வரும். ஏன்னா 4 சுகம் அப்படிங்கிற இடத்துல சுக்கிரன் உச்சம் அடைகிறாரு. அப்படி இருக்கும்போது அப்படியெல்லாம் இல்லைனாலும் கவனமா இருங்க. அடிக்கடி உங்களுக்கு இந்த அபலாசைகள் வந்து போகும் பெண்கள் விஷயத்தில், ஆண்கள் விஷயத்தில். அப்படி இருக்கும்போது அதுக்காக நிறைய நீங்க செலவு பண்ணுவீங்க, அதுக்காக சமுதாயத்துல அசிங்கப்படுறது. ஏன்னா அந்த நாளில் பலப்பட்ட சுக்கிரன் உங்களை சும்மா இருக்க விட மாட்டாரு. ஏன்னா நாளுங்கிறது சுகம், இன்னொன்று மனசு. ஓகேங்களா? மனசு எப்பவுமே இந்த சுகத்தை அந்த தேடி ஓடிட்டே இருக்கும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல ரொம்ப கவனம். இது அவங்களுடைய பிறவி கர்மா. கண்டிப்பா. மற்றபடி நல்ல நாலேஜா அப்படி இருந்தாலும் அவங்க செல்ஃப் க்ரூமிங் வந்து நிற்காது. செல்ஃப் க்ரூமிங், மைண்டை க்ரூம் பண்ணுறது நிற்கவே நிற்காது. அடுத்த செகண்டே அதை தூக்கி போட்டு இங்கே வந்துடுவாங்க. அதில் இருக்காது மைண்ட் வந்து. இப்போ ஒரு லவ்வே ஃபெயிலியர் ஆச்சா போ அப்படின்னு தூக்கி போட்டு வந்து அவங்க வேலை நான் படிக்கிறேன், படிப்பு இருக்கு, எக்ஸாம் இருக்கு, இதுக்கு போய் லவ் ஃபெயிலியர் உட்காந்து அழுதுட்டு இருந்தா நான் எப்படி பாஸ் ஆவேன்? தனுசுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா மேம். இப்போ இவங்களோட பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும்? பொதுவான வாழ்க்கை ராயலாக இருக்குங்க. நல்லா ரிச்சா, நல்லா ஒயிட் காலர் ஜாபா இல்லை நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா இது வந்து தனுசு வந்து கொடுத்து வச்சவங்க தான். ஏன்னா குருவால கஷ்டப்பட்டேன், குருதசை குரு புத்தியில கஷ்டம். மேக்சிமம் கஷ்டத்தை அவரால் கொடுக்க முடியாது. நடந்துட்டு இருக்க கஷ்டத்தை வேடிக்கை பார்ப்பாரு குரு பகவான். தன்னால போய் வாலண்டியரா எதுவும் நான் தான் கஷ்டத்தை கொடுப்பேன். ஏன்னா ரொம்ப நல்லது குருவின் வீடு தனுசு, கோதண்ட வீடு. அப்படி இருக்கும்போது நல்லா இருக்கும், லைஃப் வந்து நல்லா இருக்கும். நான் ரொம்ப ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறேன் செய்கிறேன் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம், லக்னாதிபதி 2ஆம் அதிபதி காரணமா இருக்கும். மற்றபடி தனுசு வந்து ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. மேக்சிமம் குருவோட வீட்டில் பிறக்கிறோம், குருவோட லக்னமாவோ ராசியாவோ பிறக்கிறோன்னா அடுத்தவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்க மாட்டோம். கண்டிப்பா. கெடுதல் பண்ண மாட்டோம். அதே நேரத்தில் கெடுதல் நடந்தால் பார்த்துட்டு இருப்போம். அவ்வளோதான் வித்தியாசம். கொடுக்க மாட்டோம், நடந்தா அது தலையிலுக்கு பார்த்துட்டு போறேன். அதுதான் வந்து தனுசு. கண்டிப்பா மேம். இப்ப தனுசு ராசிக்காரர்களோட திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? திருமண வாழ்க்கை இப்ப நான் சொன்ன மாதிரி தான். அது கொஞ்சம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட. தனுசு எப்படி பெரிய டீச்சரோ அவங்க ஒய்ஃப் வந்து சின்ன டீச்சரா இருப்பாங்க. இல்லை அவங்க ஹஸ்பண்ட் சின்ன டீச்சரா, நீயும் டீச்சர் நானும் டீச்சரவா போட்டு பார்த்தாங்க. இதெல்லாம் வந்து தனுசோட இது. மேக்சிமம் வந்து மனைவியோ கணவனோ வழி சொந்தங்கள் உறவுகளால நமக்கு ப்ராஃபிட் இருக்காது. விச் மீன்ஸ் பொருளாதாரம் இருக்காது. இல்லைன்னா மாரல் சப்போர்ட் ஏதோ ஒண்ணு இருக்காது. பொருளாதாரம் இருந்தா மாரல் சப்போர்ட் இருக்காது, பொருளாதாரம் இருக்காது. இதெல்லாம் தனுசுக்கு. பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்களை பெற்ற தனுசு ராசிக்காரங்களே அதிகம். ஆண் பிள்ளைகள் பிறந்தா அதுக்கப்புறம் ஒரு கீழ்நிலையை சந்திச்சு மேல வராங்க. பூர்வீக சொத்தை வித்துடுறாங்க ஆண் பிள்ளைகளுக்காக, படிப்புக்காக. பெண் பிள்ளை பிறந்தா நல்ல தொழிலதிபர்கள் இருக்காங்க. பெண் பிள்ளையை பெற்ற உடனே நல்ல 2 பிள்ளை பொண்ணு தனுசு ராசிக்கு, நான் பெரிய ரிச்சா இருக்கேன், நல்லா இருக்கேன், பணக்காரனா இருக்கேன்னா தனுசு நல்லா. கண்டிப்பா மேம். பொதுவான தனவரவு இவங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? பொதுவான தனவரவு எப்பவுமே குரு இல்லையா, குரு தான் உலகத்துக்கே ஃபினான்சியர். அப்ப உங்ககிட்ட இருக்கா? ஆமா, அப்படி இருக்கும்போது குருவின் வீடு அது. ஸோ காசு எப்பவுமே தேவைக்கு கிடைச்சிரும். அதுவும் இல்லை சிரமப்படுறோம்னா அவங்க 2ஆம் வீட்டின் அதிபதி கெட்டு, 2ஆம் வீடு கெட்டு. குரு பகவானும் சுய ஜாதகத்துல எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். எல்லாருடைய ஜாதகத்திலையும் ஃபினான்ஷியலா பார்க்கணும்னா குரு பகவான், குழந்தைக்கு பார்க்கணும்னா குரு பகவான். ஏன்னா இப்ப தனுசுல ஒரு 60 லட்சம் பேர் இருப்பாங்க. அத்தனை பேரும் பணக்காரனா கிடையாது, அத்தனை பேரும் கஷ்டப்படுறானா கிடையாது. ஸோ தட் அந்த இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் ஒவ்வொரு புத்திக்கும் பண்ண சொல்லுவோம். ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்து ஒரு நல்ல வழிகாட்டுதல் இருக்கும். அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். கண்டிப்பா மேம். பொதுவாவே தனுசு ராசிக்காரர்கள் வந்து கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க, நீ கஷ்டப்பட்டாலும் பார்க்க மாட்டாங்க. உன்னோட சொல்லுவாங்க, ஒரு அட்வைஸ், ஜெனரல் அட்வைஸ் கொடுப்பாங்க. அதுதான், ரொம்ப மெனக்கட மாட்டாங்க. இப்ப கடக ராசிக்காரங்க வந்தா வந்து உட்காந்து தொடச்சிட்டே இருப்பாங்க. நீங்க அழுதீங்கன்னா அழுகாத பேம்பரிங் பண்ணுவாங்க. அது போல வந்து பேம்பரிங் தனுசு கிட்ட இருக்காது. அவ்வளவுதான், எந்திரிச்சு போமாங்க நம்ம. ஏன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அவங்களால அடுத்தவங்கள பேம்பரிங் பண்ண முடியாது. கண்டிப்பா. இப்படி இருக்கிற இந்த தனுசு ராசிக்காரர்கள் உங்ககிட்ட இப்படி ஒரு மைனஸ் இருக்கு, இந்த ஒரு மைனஸை மட்டும் தயவு செஞ்சு மாத்திக்கோங்க, உங்களோட வாழ்க்கை இதை விட இன்னும் சிறப்பா இருக்கும்னு சொன்னா என்ன இருக்கு? அதிகம் கடன் வாங்காதீங்க, கிரெடிட் கார்டு அதிகம் யூஸ் பண்ணாதீங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. அதுவும் திருமணமானவர்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல கவனமா இருங்க. ஏன்னா நீங்க நீட்டா தான் இருக்கணும், நீங்க நல்லபடியா தான் இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ண விடாது. மனைவி இருக்கும்போது நீங்கள் வந்து லவ் அது போல் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில், ஆனால் அந்த மனைவியை விட்டு உங்களால் பிரியவும் முடியாது. குரு பகவான் விட மாட்டார். அப்படி இருக்கும்போது அது ஏன்
தேவையில்லையே. அந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனம் தேவை. கண்டிப்பா மேம், கவனமா இருங்க தனுசு ராசிக்காரர்களே. அவ்வளவுதான். 12 ராசிகளுக்குமே அவங்களோட பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட பிறப்பின் கர்மா இதாக தான் இருக்கு. சில விஷயங்கள் நெகட்டிவா உங்ககிட்டயும் இருக்கு. நீங்க நல்லவங்க தான் இருந்தாலும் சில விஷயங்கள் நெகட்டிவா இருக்கு. அதை மாத்திக்கிட்டா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்.